ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, சிவலிங்கங்கள்ல நவரத்னங்கள் கொண்ட அந்த சிவலிங்கங்கள் நம்ம அதிகம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரே இடத்துல நம்ம நவரத்ன சிவலிங்கங்களை பார்க்க போறோம். அதை ஐயா மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பத்தின டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னா இவர்கிட்ட நம்ம வாங்கவும் முடியும். அதை பத்தி நம்ம இப்போ கேட்கலாம். வாங்க. வணக்கங்க. சிவாய நமங்க. ஐயா, இப்போ நவரத்னங்கள் நம்ம வெளியே எங்கேயுமே ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப அபூர்வம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இதுதான் இருக்கும். இப்போ நீங்க லிங்கங்கள்ல நவரத்ன லிங்கங்கள் வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஐயா, ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல பூஜை சிவசம்பந்தம் பூஜை பண்றது ரொம்ப பேர் வந்துட்டாங்க. சரிங்க. அதுவும் இந்த ஸ்டோனை வச்சு பூஜை பண்றது முக்கியம். சரிங்க. கண்ட இடத்துல கல்ல கும்பிடு கண்ணுக்கு தெரியாது சாமி விசுவாசம் பண்ண அப்படின்னா சரிங்க. ஒரு கோயில்ல முக்கியமே, ஒரு எவ்வளவு பெரிய கோயில் இருந்தாலும் முக்கியமே நவகிரகமே. சரிங்க. அவங்க ஆட்சி கொண்டாதே எல்லாமே நடக்க முடியும். இன்னைக்கு சூரிய கிரகணம் பிடிக்குது, சந்திர கிரகணம் பிடிக்குது அப்படின்னு கிரக கோலையே பிடிக்கும் போது இந்த நவகிரகம் ஒரு இடத்துல அம்மை நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்க. அம்மே அந்த காலத்துல நவரத்ன மோதிரம் போடுவாங்க. ஒரு நவலிங்க கல் வைப்பாங்க. சரிங்க. இப்போ ஒருத்தவங்க ஆபீஸ்ல வைக்கிறாங்க, பூஜை பண்றாங்க, அவர் வீட்டுக்கு பூஜை பண்றோம், ஒரு கோயில் பூஜை பண்றோம். சரிங்க. எங்களுக்கு நவலிங்க வேணுங்க அப்படி சொல்றவங்க இப்போ நம்ம காசுக்கு பயணம் போயிட்டே இருக்கிறோம். மாசத்துக்கு ஒரு 2 தடவை ஒரு தடவை போயிட்டு இருக்கிறோம். சரிங்க. வருஷம் ஃபுல்லா ஒரு 20 தடவை காசி போயிட்டு இருக்கிறோம். இந்த காசியில மட்டும் என்ன அப்படின்னா, அங்க நவலிங்கம், அங்க கூலி கம்மி, நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். போனா தேடி அலைய வேண்டியதில்லை. அங்க என்னென்ன நன்மை இது பண்ணுவோம். சரி. இந்த மாதிரி நவலிங்கம் இருக்கு, நவ பானம் இருக்கு. பானம் மட்டும் இருக்குது, அதுவும் இருக்கு. நம்ம கொடுத்துருக்குறோம், ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், வச்சுக்கிறோம். நவலிங்கம் கொடுத்துக்கிறோம். நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 இன்ச்சுல இருந்து இந்த மாதிரி 9 இன்ச்சு வரைக்கும். சரிங்க. இப்போ நவலிங்கம் நம்ம கொடுத்துருக்குறோம், எல்லா வீடுகள் பூஜைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம். சரிங்க. அப்படி இல்லை ஒவ்வொரு அவங்க ராசிக்கு தகுந்த ஒரு லிங்கம் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு லிங்கம் அந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஓகேங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த நீலகண்டர் லிங்கம். சரிங்க. இந்த லிங்கம் வச்சுக்கிறோம். இவர் பாத்தீங்கன்னா நவகிரகத்துல சனி பகவான் வச்சுக்கிறோம். சரிங்க. இல்ல ஒருத்தவங்க சந்திரதசை இருக்கு, சந்திரலிங்கம் வேணும் அப்படின்றவங்க சந்திரலிங்கம் வச்சு பூஜை பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்க. ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரிய திசை இருக்கு, நல்லா இருக்கிறோம், நம்ம இதுல இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்படிகலிங்கம். ஒருத்தவங்க பாத்தீங்க நம்ம எல்லாமே இதா இருக்கிறோம், சுக்கிரதசை இருக்கு, நம்ம தொழிற்சாலம் வந்து இருக்கிறோம், எங்களை சுற்றி நம்ம கூட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் கட்ல சுக்கிரத்துக்கு உண்டான லிங்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி இல்லை நமக்கு எல்லாமே லிங்கம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா லிங்கமும் நவரத்ன லிங்கம் மாதிரி சின்ன சைஸ்லேருந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சுலேருந்து கொடுத்துருக்கோம். சரி. 9 இன்ச்சு 9 இன்ச்சு. ஆமாங்க. அதே மாதிரி சின்ன சைஸ் வேணும்னாலும் இந்த சைஸ்ல இருந்து கொடுத்துருக்கீங்கய்யா. சரிங்க. இல்லை நம்ம சிவலிங்கம் வேணாங்க, பானம் மட்டும் வச்சு வேணும் அப்படின்னா பானம் கொடுத்துருக்கோம். ஓகே. இது மரகத லிங்கம்யா. மரகதத்துல சிறுசு, அது பெருசு. மரகத்துல பெருசுங்க. இது மரகத்துல பெருசுங்கய்யா. அதே மரகத்துல பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண மற்ற எல்லாருமே வீட்டுல மரகத லிங்கம் வச்சு பூஜை பண்றாங்க. சரிங்க. அப்படின் போது இந்த மாதிரி லிங்கம் கொடுத்துருக்கீங்கய்யா. சரிங்க. பாருங்க, இது மரகத லிங்கம்யா, சின்னது. ஓகேங்க. அதே நானும் எங்க வீட்டுல மரகத லிங்கம் வச்சு பூஜை பண்றோம், செய்யறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி லிங்கம் நாங்க கொடுத்துருக்கீங்க. சரிங்க. இது சின்ன சைஸ், 1 கிராம் 10 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுன்னா ஒரு 1500 2000 வரும். ஓகே. கண்டிப்பா ரேட்டு கூட வரும், செய்ய வரும். கண்டிப்பா. இப்ப நம்ம இவ்வளவு பண்றதுனால நம்ம இது பண்ணி தரீங்க. சின்ன சைஸ்ல இருந்து எல்லா சைஸும் என்கிட்ட இருக்குங்க. சரிங்க. 100 கிராம்ல இருந்து ஒரு 5 கிலோ வரைக்கும் இப்போதைக்கு நம்ம கையில ஸ்டாக் வச்சிருக்கோம். ஓகேங்க. இப்போ இப்போ நவகிரகத்தை சுட்டி காமிக்கிற மாதிரி 9 லிங்கங்கள் நம்ம வச்சிருக்கோம், நவரத்னம். இது எது எந்தெந்த பகவானை சுட்டி காமிக்குதுன்றத சொல்லிடுறீங்கய்யா. அவர் சனி பகவான். சரிங்க. அவர் கேது. ஓகே. அவர் ராகு. ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய். ஓகே. ஆங்காரம். இது செவ்வாய்யா, இது செவ்வாய். சரிங்க. இது பாத்தீங்கன்னா ஆங்காரன். சரிங்க. இது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு பகவான். ஓகே. சுக்கிரன். ஓகே. சந்திரன் சூரிய பகவான். சரிங்க. சரிங்க. ரைட்டுங்க. எல்லாமே இதுல இருக்குங்க. அதெல்லாம் இது சேலும் பண்றீங்க. சேலும் பண்றீங்க, கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒரு 5-6 இது செட்டு கொடுத்துருக்கோம். சரி. சின்ன சைஸ் கொடுத்துருக்கோம், பெரிய சைஸ் கொடுத்துருக்கோம். இப்ப கூட ஒரு இடத்துக்கு போதியா. ஓகேங்க. ஒரு ஆந்திரா கிட்ட போகுது, அவங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். இது ஸ்படிகம் இல்லைங்களா? லிங்கம். இது ஸ்படிகலிங்கய்யா. இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா சைஸ், சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ். இது சுத்த படிங்க, தண்ணிக்குள்ள போட்டா தெரியாது. ஓகே. படியும் பாத்துறீங்களே. ஆமாங்க. மாலை எல்லாம் காட்டி வச்சு படி பார்த்தா தண்ணியோட தண்ணி அப்படியே மிக்ஸ் ஆயிருங்க. இது எங்களுக்கு எல்லா சைஸ் வரை இருக்குங்க. சரிங்க. இது இல்லாம ரசமணி லிங்கம், இது ரசவாத லிங்கம்யா. இது எல்லா லிங்கையும் காட்டணும். சரி. இது ரசவாத லிங்கம்.
சரி. ஃபுல்லாக ரசமணி தொட்டாவே பாம்பு தொட்ட மாதிரி நல்ல வெயிட் நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் 500 கிராம் இருக்கும். ஓகே. இந்த இதே வந்து அரை கிலோ 1 கிலோ இருக்குன்னா கூட சரி இது பாருங்க ஃபுல்லாக ரசவாதம் எல்லாம் மூலிகை சாறுதேன். சரிங்க. இந்த மூலிகை சாரத்தில் இதை பண்ணிருக்கிறோம். இது ரசமணி லிங்கம். ஓகே. இது வெயிட்டாக தான் இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு வேணாலும் வந்து நீங்க இவர்கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஏதோ ஒரு லிங்கம் வேணாலும் சரி, இல்லை இது மாதிரி 9 லிங்கங்கள் வேணாலும் சரி இவர்கிட்ட அவைலபிள் தான். நீங்கள் வந்து இவரோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி இவர்கிட்டே வாங்கிக்கலாம். உங்களுடைய ஊருக்கே வந்து கொரியரும் வந்து அனுப்பிச்சிருவாங்க. வீட்டில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய லிங்கங்களை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். படிகமும் இருக்கு, அதே சைஸ்ல சின்னதுல படிகமும் வச்சுக்கிறோம் உங்களுக்கு. ஓகேங்க. அதுவும் இருக்கு உங்களுக்கு சின்ன சைஸ். இந்த மாதிரி லிங்கங்களை வந்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து அவங்க பேக் பண்ணி நீட்டா வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதுல வந்து உள்ளுக்குள்ள வந்து வச்சு பேக் பண்ணி உங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் நம்ம காசுல இருந்து வரும்போது இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. நீங்க பயப்பட வேண்டியதில்லை, எந்த ஒரு டேமேஜும் இல்லாம உங்களுடைய வீடு தேடி இந்த சிவபெருமான் வந்து உங்களை வந்து காப்பாற்றுவாரு. ஸோ வந்து சின்ன ஸ்படிக லிங்கத்தையும் வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். இது வந்து பெருசு, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது. இது வந்து சின்ன ஸ்படிகலிங்கம். இது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுவும் வந்து ஒரிஜினல் தான். இதுவும் வந்து தனிக்கிலோ இங்கே போட்டாலும் பார்க்கும்போது தெரியாது, விசிபிலிட்டி வந்து தெரியாது. இது வந்து ரெண்டும் ஒரே சைஸு. இது பெருசு, இது சிறுசு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது எவ்வளோ வருது அப்படின்றதுல நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம ருத்ராட்ச மாலைகளை பத்தியும் தனிப்பட்ட ஒவ்வொரு பீஸ் ருத்ராட்சத்தை பத்தியும் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதையும் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுல எந்த சைஸ் ருத்ராட்சம் வேணாலும் சரி, 5 mm 6 mm 7 mm 8 mm சொல்லிட்டு நிறைய சைஸ் நிறைய முகங்கள் கொண்ட ருத்ராட்சங்களை வந்து நம்ம வீடியோஸ்ல வந்து போட்டிருக்கோம். அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ருத்ராட்ச மாலைகளையும் சரி ருத்ராட்சங்களையும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ருத்ராட்ச மாலைகள் வந்து இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த ருத்ராட்ச மாலைகள். நிறைய பேர் வந்து கோவில் பூசாரிகளுக்கு வந்து ஒரிஜினல் ருத்ராட்ச மாலைகள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இவங்ககிட்ட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டும் வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் குறைந்த விலையில் தரமான ஒரிஜினலான இந்த மாதிரி ருத்ராட்ச மாலைகளை வந்து நீங்கள் வாங்கி அணிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பூஜா ஸ்டோர்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ருத்ராட்ச மாலைகள் வேணாலும் இவங்ககிட்ட வாங்கி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். கம்மியான ரேட்டில் நீங்கள் பேசி பல்காக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது போன்ற அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.